அனைவருக்கும் வணக்கம். எமது இந்த யூடியூப் தளத்துக்கு புதிதாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டு, நாங்கள் இந்த தளத்தில் இந்திய இராணுவம் எமது ஈழத்தில் செய்த அநியாயங்கள், அதாவது எமது ஈழத்தில் செய்த அநியாயங்களில் நான் நேரடியாக பார்த்தவற்றை இந்த காணொலியூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எனது தந்தையும் எனது அப்பாவும் ஒரு தடவை இந்திய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டார். அவர் ஏன் எதற்காக கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்ட பின் எப்படியான துன்பங்களை அனுபவித்தார் போன்ற விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். பாருங்கள், காணொலிக்குள் போவோம். உண்மையில் இந்திய இராணுவம் நம் தேசத்தில் நிலை கொண்டிருந்த காலம் என்பது மிகவும் கொடுமையான காலம். ஏனென்றால் இந்திய இராணுவம் நம்ம தேசத்தில் அவ்வளவு அநியாயங்களை செய்திருக்கின்றது, சொல்லுவன துன்பங்களை தந்திருக்கின்றது. அந்த காலத்தில் வாழ்ந்த அனைவரும் இந்த துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள். அந்த வகையில்தான் எனது தந்தையும் ஒரு தடவை கைது செய்தார்கள். அவர் ஏன் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால், உண்மையில் அது ஒரு வியப்பான அல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். எமது ஊரில் ஒரு தேவாலயம் ஒன்றுள்ளது, கிறிஸ்தவ தேவாலயம். அந்த தேவாலயத்துக்கு அங்கால் கடல், அந்த கடலுக்கும் அந்த தேவாலயத்துக்கும் இடையில் ஒரு பலசரக்கு கடை ஒன்று இருந்தது. அந்த கடை முதலாளியின் பேர் கூட அந்த காலத்தில் தங்கராயண்ண கடைன்னு தான் சொல்லுவார்கள். அவர் இப்போது இருக்கிறாரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது, அவற்றை தொடர்பும் இல்லை. அவரை பற்றிய இந்த தகவலை நான் தேடி பார்க்கவும் இல்லை. எமது ஊரிலும் அவரை பற்றிய பேச்சுக்கள் இல்லை. அப்போ அந்த கடையில் தான் பெரும்பாலானவர்கள் பொருட்களை கொள்வனை செய்வார்கள். எமது ஊர் கிராமம் என்றால் பெரிய அளவு கடைகள் இருக்காது. நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியில் 2 அல்ல 3 கடையெல்லாம் எங்கள் ஊரில் இருந்திருக்கும். அதில் ஒரு பிரபலியமான கடை, இருக்கிற கடைக்குள் கொஞ்சம் பிரபலியமான கடை என்று சொன்னால் இந்த தங்குரான் என்ற கடை தான். அப்போ இந்த கடையில் தான் நாங்கள் எல்லாம் போய் சாமான், அந்த ஊர் மக்கள், பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வார்கள். அப்போ அந்த காலப்பகுதியில் எங்களை அந்த கடைக்கார முதலாளிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்ல ஒரு உறவு ஒன்று இருந்தது. அவர் நல்ல நண்பர்களாக பழகி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவர் தந்த கடைக்கு வந்த உணவுப் பொருட்களை, இப்போ சீனி, பருப்பு, அரிசிமா அப்படியான அந்த உணவுப் பொருட்களை எங்களை வீட்டை அடுக்கி வச்சுருந்தவர், எங்களை வீட்டை பாதுகாப்பாக வச்சுருந்தவர். வேறு இடத்துலேருந்து கொள்வனவு செய்து கொண்டு வந்து, உங்களுக்கு அப்பயே தெரியும், திடீர்னு ஊரடங்கு சட்டங்கள் போடுவாங்க, வெளியில் போகலாது, சாமான் எடுக்கிற கஷ்டம். அந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் கூடுதலாக இங்கேருந்து கொள்வனவு செய்து கொண்டு வந்து கடைக்குள்ளே கொஞ்சத்தை வச்சுட்டு, எந்த கடைகள் சூறையாடப்படுறது அப்படி பல சம்பவங்கள் நடக்கிறது தான். அந்த காலப்பகுதியில் கடைகள் எரிக்கப்படுறது, கடைக்கு இருக்கிற சாமான்கள் களவாடப்படுறது, அது யார் செய்யணும்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. இந்திய இராணுவம் அந்த காலப்பகுதியில் கடைகள் எரிக்கும், அங்கே இருக்கிற சாமான்கள் எடுக்கும், அப்படி சம்பவங்கள் நடந்தபடியால் அவர் குறிப்பிட்ட அளவு அந்த பொருட்களை தனது கடையில் வச்சு கொண்டு மீதி பொருட்களை எங்களை வீட்டை தான் வச்சுருந்தார். என்ன சொன்னால், இப்போ அந்த கடையை எரியூட்டப்பட்டாலும் அல்லது அந்த கடை சூறையாடப்பட்டாலும் மீதி பொருட்கள் தப்பட்டுமே என்று சொல்லி, அப்போ இந்த பொருட்கள் எங்களை வீட்டை இருக்கிற இந்த காலப்பகுதியில் தான் இந்திய இராணுவம் ஒரு சுற்றி வளைப்பொண்டு செய்து ஆட்களை கைது செய்யுது. அப்போ கைது செய்யக்குள்ள எங்களை வீட்டை இந்த பொருட்கள், அரிசி மூட்டைகள், மா மூட்டைகள், சீனி மூட்டைகள், பருப்பு மூட்டை எல்லாமே உணவுப் பொருட்கள் தான். அந்த பொருட்கள் வீட்டை இருக்கக்குள்ள இந்த நாய் அந்த பொருட்களையும் பார்த்து உடனே என்ன கேட்பான்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது எல்டிடிக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக தான் இவ்வளோ சாமானம் கொண்டு எல்டிடி தந்துருக்குது, நீங்கள் எல்டிடிக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறீங்க. இப்படியே அதில் அப்பாவுக்கு பேசி தாண்டி அப்பாவை கொண்டு போயிட்டாங்க. அப்போ அம்மாவே அக்காவே எல்லாம் அழுகினோம். அப்போ நாங்கள் வீட்டையே நின்றுட்டோம். அப்படி அப்பாவை கூட்டி கொண்டு போய் எங்களை வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் சவக்காலை இருக்கும். உங்களுக்கு பெரும்பாலான சவக்காலைகள் அந்த கிறிஸ்தவ சவக்காலைகள் ஊருக்குள்ளே இருக்கும்.
நீங்கள் பெரும்பாலான இடங்களில் இதை அவதானிச்சிருப்பீங்கள். அது மாதிரி தான் எங்களை ஊர்லேயும் இந்த சவக்காலைன்றது ஊருக்கு நடுவுலாம் இருக்குது. நீங்கள் இப்பயும் அதை பார்க்கலாம். அந்த சவக்காலைன்றது ஒரு பெரிய புட்டி. அந்த இப்படி எங்களை வீட்டிலேருந்து இப்படி ஏறி போனால் அந்த புட்டி மணல் புட்டி அதில் அப்படி அங்கால இறங்கினா கடற்கரை, அந்த கடை அப்படித்தான் அந்த நிலத்தோட்டம் இருக்குது. அப்போ அந்த புட்டியில் ஆமிக்காரெலாம் நிற்கிறாங்க. அப்பாவை கொண்டு போயிட்டாங்க. சரி வீட்டை எங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குது அப்பா என்ன செய்யப்படலாங்கனால எல்லாம் ஒப்பாரு. அதுக்கு பிற்பாடு அப்பா வந்து பின்னேறம் போல் வந்தார். அப்போ இனி நாம் வந்து அப்பா வந்து சொன்ன விஷயங்களை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்பாவை கூட்டி கொண்டு போய் நீ எல்டிடிக்கு சாப்பாடு கொடுக்குறாய், எல்டிடிக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு தான் இவ்வளோ சாமானும் வீட்டை இருக்குது என்று சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி ஆமிக்காரன் இந்திய ஆமி வந்து லைனில் நின்று கொண்டு முதலாவது நிற்கிற ஆமி பெரிய கொட்டினால் அடிப்பானான், அடிச்சுட்டு ஓடுவோன்னு சொல்லுவானாம். அப்போ அங்கால போக அடுத்த ரெண்டாவது நிற்கிற ஆமி அடிப்பானாம். அடிச்சுக்க என்ன கேட்பான், சொல்லு எல்டிடி எங்கே, எல்டிடிக்கு தானே சாப்பாடு கொடுக்க வச்சுருக்கா, எல்டிடி எப்போ வரும், இந்த விஷயங்களை தான் திருப்ப கேட்டு இப்படி ஒரு 10 பேருக்கு மேலே அப்படி லைனில் நின்று ஒரு ஆள் அடிக்கிறது, இப்போ இந்த ஓட சொல்லி அங்கே போட அங்கே விசாரணை, இப்போ இந்த அதில் வச்சு அடிக்கிறது, திரும்ப அதில் அடிச்சுட்டு விசாரணை செய்துட்டு அங்காலோடுன்னு சொல்லி அடுத்தால் அடிக்கிறது, இப்படி மாறி மாறி இதுதான் நடந்துருக்குது. நடந்துட்டு பின்னேறம் போல் விட்டுட்டாங்க. இப்போ இதில் அந்த அப்பாவுக்கு அடித்ததில் வந்த அந்த நாரி நோவை பற்றி நான் இப்போ சொல்லணும். அதை பற்றி நான் ஒரு முகநூலில் ஒரு கவிதையும் எழுதியிருந்தேன். வந்து பாடப்படாத கிழவங்கள் என்ற ஒரு கவிதையில் நான் வந்து இந்த அப்பா என்ற நாரி நோவை பற்றி எழுதியிருந்தேன். வந்து அந்த கிழவன் செத்து போகும்போது இந்திய இராணுவத்தால் தாக்கப்பட்ட போது ஏற்பட்ட நாரி நோவும் அப்படியே இருந்தது என்ற அந்த அர்த்தத்தில் அது பெரிய ஒரு கவிதை இப்படி அதை குறிப்பிட்டிருந்தேன். இப்போ எங்கள் அப்பா வந்து இந்திய விட்டு அடிவேண்டி இந்த நாரி நோவில் இருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் படுகொலை செய்யும் மட்டும் அந்த நாரி நோ வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த நேரம் அப்படியே இருந்தது. சரி, அப்போ அங்கே நடந்த சம்பவத்தை வந்து அப்பா சொல்லிக்கிட்டார். அப்போ அந்த சாமானை எப்படி எடுக்க சொன்னான் இந்திய ஆர்மி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்பையும் அந்த கடைக்கார முதலாளி தங்கரான்கிட்ட இருந்தது ஒரு பச்சை கலர் மோட்டர் சைக்கிள், சூப்பர் கப், அந்த ஒரு பச்சை கலர் மோட்டர் சைக்கிள் அதுதான் வச்சிருந்தவர். அவர் இந்திய நாம என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், நீ எங்களை வீட்டை வந்து ஒரு மூட்டை சாமானை எடுத்து கொண்டு போய் அப்படியே ஆர்மி கேம்புக்கு வெத்தலைக்கணி ஆர்மி கேம்புக்கு போய் அதில் சைன் வச்சுட்டு திரும்ப கொண்டு போய் இந்த கடையில் வச்சுட்டு திரும்ப அடுத்தாச்சல் வந்து வீட்டில் இருக்கிற என்ன ஒரு மூட்டை சாமானை ஏற்றி கொண்டு போய் அப்படியே இந்தியன் ஆர்மி இந்த கேம்பில் போய் சைன் வச்சுட்டு திரும்ப கொண்டே கடைக்கு போய் நாங்கள் வந்து கடையில் வந்து செக் பண்ணுவோம் என்று சொல்லி. அப்போ எனக்கு அது கணக்கு சாமான் இருந்தது. அவ்வளோ சாமானும் அந்த எனக்கு 2-3 நாள் அந்த தண்ணியை அந்த மோட்டர் சைக்கிளில் இப்படித்தான் எடுத்து முடித்தது. நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறது எங்களை ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த சம்பவங்கள். அதுவும் அந்த நான் நேரடியாக பார்த்தவை, இப்போ எங்களை குடும்பம் சார்ந்து நடந்த விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்படியே எங்களை ஈழம், எங்களை தேசம், நீங்கள் ஒட்டுமொத்த வடகிழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்திய இராணுவம் வந்து எங்களை மண்ணில் எங்களை மக்களுக்கு செய்த அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். நல்லது நண்பர்களே, இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி.